சக்தி உயிரா இப்ப இருக்கிறாரா சித்திரிக்கிறாரா எல்லா கடவுளும் இருக்கிறாங்க. நல்லா பாருங்க. அவருக்கு என்கிட்ட கொடுத்துருங்கம்மா. என்கிட்ட கொடுத்துருங்கம்மா. உங்க அம்மா எல்லாம் உங்களோட வசனம் கொஞ்சம் அப்படின்னா பக்கா இந்து குடும்பம். அதான் இந்து குடும்பம் சாதாரண இந்து குடும்பம் இல்லை. மாமன் இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரை ஏற்றிக்கின்னு இந்த கிராமத்தில் இன்னைக்கு எங்கள் கூட பரலோகத்துக்கு வரணுன்றதுக்கோசரம் நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் நல்லா கேட்டுங்க. சின்ன மாதிரி நான் செத்தா பரலோகம் போவேன். நீ சொல்லு பார்க்கலாம். சொல்லு, நான் சொல்லாம சொல்லு. நீ சொல்ல முடியுமா? அது மாதிரி சொல்ல முடியுமா? நான் சொல்லாமல் சொல்ல முடியுமா? நான் செத்து நான் பரலோகம் போவேன். நீங்கள் சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டியதானே. போ உடனே சொல்லு. நானும் செத்தா பரலோகம் சொல்லல சொல்லல. ஏன் தெரியுமா உன்னால சொல்ல முடியல? நான் முழுசாக ஆண்டவர் எடுத்துன்னு ஞாபகம் எடுத்துன்னு இன்னைக்கு ஆண்டவருடைய வேலையை செஞ்சு நிற்கிறேன். உன்னால சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? நீ ஆண்டவர் இல்லைன்னா பண்ணல ஏற்றுக்கிறேன். சரி, இன்னைக்கு சொல்கிறேன். ஓகேவா? கர்த்தர் அதெல்லாம் பக்கா இது கொடுங்க. இது மேலே அவன் சொல்லுறது எதுவும் இல்லை. நான் வந்து ஒரிஜினல் கிறிஸ்டினாக வந்து நான் இதெல்லாம் சொன்னனாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம்? நம்ப தேவை. நான் பக்கா இந்து குடும்பத்தில் வந்து 10 பேர் எங்கள் குடும்பம், பெரிய குடும்பம். ஓகேவா? என்னன்னாக்கா ஆண்டவரை ஏற்றுங்க, மனசார ஏற்றுங்க. அவர் ஏற்றுனா மட்டும்தான் பண்ணுவோம். இந்த உலகத்தில் எந்த மொழியில் பேர்பட்ட நீ ஆளுகிட்ட போனாங்கன்னா பல்லவத்தில் இடமே ஆண்டவருடைய வருகை 2வது வருகை ஒன்று இருக்குது. அந்த வருகையில் நான் ஆண்டவரை ஏற்றுனா என்னுடைய ஆத்மா பல்லவத்துக்கு போயிடும். உங்கள் ஆத்மாவில் ஆண்டவரை ஏற்றுக்கணும்னா இங்கே தான் இருக்கும். அந்த 2வது வருகை வரும்போது தான் அவங்க பூமியில் எரிய ஆரம்பிச்சுனாக்கா இப்போ உங்கள் ஆத்மாவில் என்ன ஆகும்? இங்கே மண்ணோடு மண்ணாயிடும். என்னுடைய ஆத்மா மட்டும் எங்கே பிடிக்கும்? பரதேசிங்க இருக்குது. அப்போ நான் தப்பிச்சுக்கிறேன். நீங்களும் என்ன பண்ணுறீங்க? இதை தான் ஆண்டவரை பண்ணால் திரும்பல ஆண்டவர். நீங்களும் பல்லவத்துக்கு வரணுன்றதுக்காக தான் அவருடைய சித்தம். ஓகேவா? இப்போ நான் பைத்தியக்காரன் நீங்கள் வந்து உங்ககிட்ட சொல்லுங்க. நீ யாரும் நீங்கள் யாரும் நான் எங்கிட்ட சொல்லணும் சொல்லுங்கள். நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லுங்க. கைப்படு. ஓகேவா? நான் பரலோகத்துக்கு வர மாதிரி நீங்கள் உங்ககிட்ட சொல்லி அவங்களே எப்படி பரலோகம் வரட்டும் அப்படின்னு ஆண்டவருடைய சித்தம், அவருடைய திட்டம். அந்த திட்டத்தை நாங்கள் அறிவிப்போம். ஓகேவா? இதை நான் அறிவிச்சேனாக்கா எங்கள் 2 பரலோகம், டபுள் பரலோகம். நான் அறிவிக்கலாக்கா ஒரு பரலோகம் கூட கிடையாது. இப்போ எங்கள் டபுள் பரலோகம். நீங்கள் ஆண்டவரை ஏற்றிக்கின்னு நீங்களும் இதே மாதிரி அறிவிச்சிங்கனாக்கா உங்களுக்கு 2 பரலோகம். ஓகேவா? அதை என்ன பண்ணுங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலை தான் ஈஸாவை சொல்கிறேன். இதுக்கப்புறமா இன்னொரு ஆள் இந்த மாதிரி இயேசுவை பற்றி சொல்கிறது சத்தியமாக சொல்கிறேன் வந்து சொல்கிறது வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சு 2 பேரும் சின்ன பொண்ணாக இருக்கிறீங்களோ. ஏன்னா ஒரு வாட்டி நான் சொல்கிறது இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? வசனம் சொல்லி காது இல்லாமல் கேட்க தருவாங்க. இந்த வெயிலில் இங்கே நின்று நான் சொல்கிறேன். ஏன்னா நீ என் பொண்ணு மாதிரி, நீயே என் பொண்ணு மாதிரி. என் பொண்ணுக்கு 2 பேர்த்திங்க இருக்காங்க. ஏன்னா எனக்கு எவ்வளோ வயசு இருக்குது சொல்லுங்கள். 40 நீ சொல்லு. 40 இல்லை ஃபஸ்ட்டு வந்து உண்மையை சொல்லிட்டு நான் போய் சொல்கிறேன். 40 உண்மையிலே ஒரு ஐயா பொண்ணு நான் அவங்க சொல்கிற காரணம் வந்துருப்போம். எனக்கு 60 வயசாகுது. இந்த மாதிரி பேத்து ஒன்று இருக்குது. ஆமாம், இவ்வளோ பெரிய பேத்து ஒன்று இருக்குது. நிறைய பேர பிள்ளைங்க இருக்காங்க. 4 பேர பிள்ளைங்க இருக்காங்க. என் ஒய்ஃபு அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கு? அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கு பார்த்தா? ஏன்னா என் ஒய்ஃபுக்கு இருக்க பாரம் இதெல்லாம் வரணும். அதான் என்ன பண்ணணும்னா நிச்சயமாக யூஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு இந்த மாதிரி யூஸ் பற்றி சொல்லுங்கள். உங்களை ஆண்டு வந்து யோசிக்கிறீங்க. இந்த வெயில் எடுத்து வச்சு ஒரு வார்த்தையை சொல்ல ஓகேவா? நல்லா இந்த காலம் கேட்குறாங்க. சொல்லி யோசமாக பிடிங்க. அம்மா அப்பா நீ கட்டிக்கிற கணவருக்காக, நீ கட்டிக்கிற கணவருக்காக உங்கள் அப்பா அம்மாக்காகலாம் இசப்பாடு உங்கள் ஆசையெல்லாம் என்ன பண்ணுங்க. குட்டி போட்டு நைட்டில் ஜோம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவரே வாய்ப்பு பண்ணால் அவர் பண்ண வராங்க. ஒரு விசுவாசத்தோடு நம்பிக்கை பண்ணுங்க. இசப்பா எனக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல குழந்தை வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் நல்லா வாங்க ஜோம் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஆண்டோட ஒரு பாரத்தோடு என்ன பண்ணுங்க. நிச்சயமாக